அங்கே இருக்கும்.
நம்மளுடைய இயற்கையை சார்ந்து நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது குழந்தைகளுடைய வாழ்நாளை அதிகப்படுத்தவும், நம்மிடையே சுற்றுச்சூழல் சார்ந்து நல்ல எண்ணங்களை விளைவிக்கவும் இன்று முதல் பலூன்ஸ், இவற்றை எந்த காலத்திலும் பயன்படுத்த மாட்டேன் என்று இயற்கையின் மீது உறுதியளிக்கிறேன். குறிப்பா உங்க கேஸ் ஏன் வந்திருக்குன்னு தெரியல. இயற்கை உங்களுக்கு தனியா பிளஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சேர்த்து தானே நம்ம பண்ணோம். நான் கண்டிப்பா உங்க கேஸ் மட்டும் வந்திருக்கா இல்லையா? அப்போ நம்ம இன்னும் கூடுதலா அது மேல கவனம் எடுத்து செஞ்சோம்னா நிச்சயமா நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் சில்ட்ரன்ஸ் டே வரும்ல, அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த செடி எப்படி இருக்குன்னு எனக்கு போட்டோ எடுத்து உங்களோட சேர்த்து, சரியா? ஒவ்வொருத்தரும் கிளாஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வளர்த்த செடியை அடுத்த சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்பு, சரியா? சேலஞ்சா? ஆமா, அம்மாவோடய சேர்த்து, சரியா? அம்மா அப்பா யார் வீட்டில் இருக்காங்களோ அவங்களோட சேர்த்து. தேங்க்யூ. அனைவருக்கும் பசுமை அமைப்பு சார்பாக குழந்தைகள் தின வாழ்த்துக்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். இன்று இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளை குழந்தைகள் தின விழாவாக இந்தியா முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் இப்போ நம்ம ஒரு புதிய ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறோம். இந்த குழந்தைகள் தின விழாவை எப்படின்னா எல்லாருக்கும் அனைவருக்கும் செடிகளை கொடுத்து மரக்கன்றுகளை நட்டு இந்த விழா விமர்சையாக இந்த பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நான் இந்த பள்ளியில் தான் நான் படித்தேன். அந்த இதை நான் ரொம்ப பெருமையாக இன்று உங்கள் அனைவரிடம் நான் சொல்கிறேன். எப்படின்னா நான் தமிழ்நாடு முழுவதும் 10 லட்சத்துக்கு மேல மரக்கன்றுகள் நட்டுள்ளேன். மற்றும் தமிழ்நாடு அரசு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் எனக்கு கிரீன் சாம்பியன் அவார்டு எனக்கு பெற்றுக் கொடுத்தார். அதுவும் இந்த பள்ளியில் படித்ததுனால தான் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு பெருமை. நான் இன்று உங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன். சென்னை மாவட்ட கல்வித்துறை முதன்மை அதிகாரி அவர்கள் தேர்வு செய்திருக்காருன்னா அதுவும் இந்த பள்ளியில் படித்ததுனால நான் பெருமையாக நினைக்கிறேன். என்னை போல நீங்களும் ஒவ்வொருவரும் என்னை விட நிறைய சாதனைகளும் சரித்திரமும் நீங்க தர வேண்டும். அதுதான் எங்களுடைய சந்தோஷமாக நான் கருதுகிறேன். எப்படின்னா உலகம் நாளுக்கு நாள் வெப்பத்தினால் அல்லல்பட்டு கொண்டு வருகிறது. காரணம் என்னன்னா மரங்கள் இல்லை. மரங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இருந்த மரங்கள்லாம் வீழ்த்தி விட்டோம். அதனால வருங்கால தலைமுறைங்க நீங்க தான் மரம் நடுவதற்கு ரொம்ப முயற்சி எடுக்க வேண்டும். இன்று நான் 300 செடிகள் நான் கொடுத்திருக்கேன்னா அதை உங்க வீட்டுல உங்க பேரண்ட்ஸ்க்கு கொடுத்து நீங்களும் பேரண்ட்ஸ் சேர்ந்து அதை நட வேண்டும். இதுதான் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு செயல்பாடு. ஏன்னா காலத்துல காலம் மாறிக்கொண்டே போகிறது. காலம் என்னன்னா எங்க பார்த்தாலும் எந்த நேரத்துல மழை பெய்கிறது, எந்த நேரத்தில் வெயில் காய்கிறது என்று நம்மளுக்கு தெரியவில்லை. உலகம் ரொம்ப வெப்பத்தினால் அல்லப்பட்டு கொண்டே வருகிறது. வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் ரொம்ப அதிகரித்துக் கொண்டே வருகிறது. எந்த வியாதிக்கு எந்த பேர் வைப்பது என்றே தெரியாமல் போய்விடும். காரணம் என்னன்னா மரங்கள் இல்லை. நம்ம மண்ணையும் நம்ம மரத்தையும் நம்ம குளிர செய்து விட்டோம்னா இந்த உலகத்துல எந்த நோயும் நம்மளை நெருங்காது. எப்படின்னா முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் கூட எல்லாம் சேர்ந்து நான் மரம் நட்டிருக்கேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்றது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா அந்த பள்ளியை நான் படிச்சதுனால அதுவும் ஒரு பெருமையா நான் உங்ககிட்ட சொல்றேன். எப்படின்னா அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடி விட்டது, ஆனா ஒரே ஒரு மரத்தை வளர்த்தேன், இரண்டும் சேர்ந்து விட்டது. அப்போ அந்த எந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு கவிதையை அவர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. அவர் முதல்ல இது ஜனாதிபதியாக அவர் தேர்வு செய்து அந்த பங்களாவுக்கு அவர் போகும்போது ஒரே ஒரு மரத்தை நட்டுட்டு தான் அவர் போனார். ஏன்னா அவர் ஒரு விஞ்ஞானி இருந்தாலும் அந்த மரம் தான் முக்கியம்.
வந்து நமது பிறப்பை வந்து ஒரு சிறப்பாக ஆக்க வேண்டும். எப்படின்னா வந்து நம்ம வாழும் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு மரத்தை வந்து மனிதர்களையும் விலங்கினத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி மரங்களை தான் நான் படைச்சேன், தாவர இனத்தை தான் படைச்சேன். அதனால வந்து நீங்க மரங்களின் மீது பின்பற்றி நம் வீட்டில ஒரு பெற்றோராகவும் சகோதர சகோதரியாகவும் நினைத்து மரங்களை நாம் வளர்க்க வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அவர்கள் நான் பேச்சை கேட்ட மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். மண்ணிற்கும் மனிதனுக்கும் மரம் ஒருவர். ஆனால் அதனின் தேவை மற்றும் முக்கியத்துவம் பற்றி அறிந்தும் நாம் அதனை அழித்து வருகிறோம். எனவே மரத்தின் பார்வையில் இருந்து அதனை பற்றி பேச என் நண்பன் வருகிறான். நான் ஒரு மரமாக நிமிர்ந்து நிற்கிறேன். என் வேர்கள் பூமியில் ஆழமாக ஓடுகின்றன. என் கிளைகள் வானத்தை நோக்கி சூரியனின் சூடான அறிவிப்பை அடைகின்றன. என் பார்வையில் இருந்து சொல்கிறேன், நான் அசைக்க முடியாத பொறுமையுடன் இந்த உலகத்தை அவதரித்தேன். வாழ்க்கையில் சுற்றுச்சூழல் என் முன் விரிவடைய செய்தேன். மரமில்லாத ஒரு பாலைவனம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பாலைவனத்தையே பசுமையாக மாற்றுவது மரங்களாகிய நாங்கள் தான். எங்களுக்காக தான் மேகங்கள் மழையை பொழிகிறது. பூமியை குளிர்விப்பவர்களே நாங்கள் தான். நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பவர்கள், அந்த நிழலை தருபவர்கள் மரங்களாகிய நாங்கள் தான். சாலையில் இருபுறத்திலும் நின்று கொண்டு வெப்பத்தாக்குகள் உங்களின் மேல் படாதவாறு இதமாக தென்றலை அளிக்கிறோம். எங்கள் கழிவுகள் சரக்குகளுக்கும் தாவரங்களுக்கும் உரமாக மண்ணின் வளத்தையும் அதிகரிக்க செய்கிறது. இயற்கையின் மாறுபாடுகளால் காற்றின் வேகம் தன் அளவை கடக்கும் பட்சத்தில் அரணாக நின்று சேதமிக்காமல் தடுக்கும் ஆற்றலாக நாங்கள் செயல்படுகிறோம். அதிக மழை காரணமாக மண் சரிவுகள் ஏற்படாமல் தடுப்பது நாங்கள். வண்டி வாகனம் போன்ற உறுதிகள் உண்டாகும் பிரச்சனைகள், காற்று மாசுபாடு போன்ற சாதாரணமாக சூழல்களில் இருந்து மக்களை காப்பாற்றுவது மரங்கள்தான். இயற்கை உலகின் அழகு. அழகு மட்டுமின்றி மனிதனின் வாழ்க்கையை சுகாதாரமாக பேணி காப்பது நாங்கள் மட்டுமே. எனவே எங்களை அழிக்கும் முன் நன்கு யோசித்து செயல்படுங்கள். வேறு வழி இல்லாமல் எங்களை அழிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை நேர்ந்தால் வேறொரு இடத்தில் ஒரு மரக்கன்றை நட்டு வையுங்கள். உயிருள்ளவருக்கு உற்ற நண்பன் மரங்கள். அவை தரும் உயிர்வாயும் நமக்கும் இணையில்லா வரங்கள். விறகும் சருகும் அவைகளின் பிள்ளைகள். விதை விழுந்து எழுந்து வரும் சிலைகள். இல்லை என்றால் சுதாகரித்து வாழ வேண்டும். சுற்றுச்சூழலை மரம் ஊன்றி காக்கும். திருக்குறள். நீர் இன்றியமையாது உலகினில் யார் யாருக்கும் வான் இன்றியமையாது ஒழுக்கு. நீர் இன்றியமையாது உலகினில் யார் யாருக்கும் வான் இன்றியமையாது ஒழுக்கு. பொருள்: நீர் இல்லாமல் இந்த உலகம் இல்லை என்றால் மழை இல்லாமல் உயிர்கள் இல்லை. மாணவர்களுக்கு பசுமை பூர்த்தி ஐயா தலைமையில் செம்பருத்தி செடி கொடுத்ததற்காக அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தைகளுக்கு மரக்கன்றுகளை கொடுத்து அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி மற்றும் நம்மளுடைய குழந்தைகள் வந்து மரங்களையும் மனிதராகவும் மற்றும் ஐயா அவர்கள் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற வெப்பமயமாதல் எல்லாவற்றையும் நல்ல அழகாக சொன்னார். மற்றும் அவர் நம்முடைய அலுமினை பழைய மாணவர், நம் பள்ளியில் படித்து வெளியேறிய மாணவர். அவரை போன்று நீங்களும் மரங்களை வளர்த்து உலகத்திற்கு நன்மை பயக்கிறது. நன்றி. தலைமை ஆசிரியரிடம் நான் அனுமதி கேட்டு இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடக்கும் என்று எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவருக்கும் மரம் அளித்த நம் ஐயா அவர்களுக்கு நன்றி. மாணவர்கள் இதில் மிகவும் ஆர்வமுடன் கலந்து கொண்டார்கள். அவர் நேற்று மதியம் தான் சொன்னேன், அதற்குள்ளாக ஸ்பீச் ரொம்ப அழகாக செஞ்சார்கள். அவன் மாணவர்களுக்கும் மிகவும் நன்றி. நல்ல விழா நமக்கு வந்து குழந்தைகள் தினத்தன்று பசுமையை நோக்கிய இந்த பயணம் வந்து நல்ல ஒரு தொடக்கம். நம் குழந்தைகளாகிய நீங்களும் குழந்தைகளாக வளர்ந்த நாங்களும் திரும்பவும் இந்த விஷயத்தை நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும். சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாப்பதுங்கிறது நம்மளுடைய முதல் கடமையாக எடுத்துப்போம். இந்த முயற்சிக்கு வந்து வழிகோடிய நம்முடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அவருடன் பயணித்த இருவருக்கும் என்னுடைய மனமான நன்றியை மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன்.
ஃப்ளவர்ஸோட ஒரு வருஷத்துல நல்லா வளர்ந்துரும். அந்த போட்டோவோட நம்ம அடுத்த சில்ட்ரன்ஸ் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். சரியா?